சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அரசியல் கத்துக்க போறேன் சீரீஸோட டே 3 இன்னைக்கு ஜனவரி 17 2026 எபிசோட் 3 ஆஃப் லேர்ன் பாலிடிக்ஸ் வித் மீ. அரசியல்ல பொதுவா சட்டமன்றம் நாடாளுமன்றம்னு சொல்லி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்னன்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். சட்டமன்றம்ன்றது ஒரு ஸ்டேட்டுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குற அமைப்பு. சட்டமன்றத்துல 234 எம்எல்ஏக்களும் மாநிலத்தோட முதலமைச்சரும் கவுன்சிலர் ஆஃப் மினிஸ்டர்ஸும் கலந்துக்கணும். ஸ்கூல் காலேஜ் மாதிரி இவங்களுக்கும் அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி. லீவ் போடணும்னா அப்ரூவல் வாங்கி இருக்கணும். சட்டமன்றத்தோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ்னா மாநிலத்துக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குறது, ஸ்டேட் பட்ஜெட்டை அப்ரூவ் பண்றது, சிஎம் மினிஸ்டர்ஸை கேள்வி கேட்கறது, மாநிலத்தோட அட்மினிஸ்ட்ரேஷனை கண்ட்ரோல் பண்றது. நாடாளுமன்றம்ன்றது நாட்டுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குற அமைப்பு. நாடாளுமன்றத்துல லோக்சபா உறுப்பினர்களும் ராஜ்யசபா உறுப்பினர்களும் நாட்டோட பிரதமரும் கலந்துக்கணும். சட்டமன்றம் மாதிரியே இவங்களுக்கும் அட்டெண்டன்ஸ் மேண்டேட்டரி. நாடாளுமன்றத்தோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நாட்டுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குறது, யூனியன் பட்ஜெட்டை அப்ரூவ் பண்றது, மத்திய அரசை மேனேஜ் பண்றது, அரசியலமைப்பை அமெண்ட் பண்றது. இந்த மாதிரி நிறைய அரசியல் விவரங்களை என் கூட சேர்ந்து நீங்களும் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த அரசியல் அறிவு சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு புதுசா அரசியல்ல ஈடுபடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.